முதல் வினா, உச்சி மாநாடு 2025 நடத்தும் நிறுவனம் எது? விடை, சென்னை ஐஐடி. உச்சி மாநாட்டில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் ஏதுவாக செயலாக்கம் கொண்ட சந்தை அமைப்பு எது? விடை, பிஸ்பஜார். முதல் முறையாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி திரட்ட நடைபெறும் நிகழ்ச்சி எது? விடை, பிட்ச் பெஸ்ட். இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இடம்பெற்றுள்ள திட்டம் எது? விடை, ஏபிசி திட்டம், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஸ்கீம். பல்கலைக்கழகத்திலும் எத்தனை சதவீத பாடங்களை வரை இணைய வழியில் பயிலலாம் என ஏபிசி திட்டம் கூறுகிறது? விடை, 70% பாடங்களை. மூன்றாவது வினா, நிதி ஆயோக்கின் முன்னேற விளையும் மாவட்ட திட்டம் மூலம் இந்திய அளவில் சுகாதாரம் ஊட்டச்சத்து திட்டத்தில் முன்னேற்றமடைந்த மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்டம் எது? விடை, விருதுநகர். நிதி ஆயோக் மூலம் 2018 முன்னேற விளையும் மாவட்டம் என்ற திட்டத்தில் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எவை? விடை, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். நான்காவது வினா, தமிழக அரசால் உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன். ஐந்தாவது வினா, அமெரிக்காவில் வெளிநாட்டவர் குடியுரிமை பெற அதிபர் ட்ரம்ப் புதிதாக அறிவித்துள்ள விசா திட்டம் எது? விடை, கோல்டன் விசா திட்டம். கோல்டன் விசாவை பெற இந்திய மதிப்பில் ரூபாய் 43 கோடி செலவாகும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது வினா, 2025-26 கல்வி ஆண்டு முதல் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள மாநில அரசு எது? விடை, தெலுங்கானா மாநிலம். ஏழாவது வினா, தேசிய புரத தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 27. சர்வதேச துருவக்கரடி தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 27. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 27. எட்டாவது வினா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தரவு மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? விடை, சென்னையில் உள்ள அம்பத்தூரில். தரவு மையத்திற்கான சந்தையில் தமிழகம் எந்த இடத்தை பிடித்துள்ளது? விடை, இந்தியாவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஒன்பதாவது வினா, உடல் பருமனை குறைப்பது தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கி வைத்தவர் யார்? விடை, பிரதமர் மோடி. உடல் பருமன் பிரச்சினை காரணமாக 2030க்குள் எத்தனை கோடி பொருளாதார இழப்பு ஏற்படும் என ஆய்வறிக்கை கூறுகிறது? விடை, 6.70 லட்சம் கோடி. 10வது வினா, தமிழ்நாட்டில் ரூ. 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலை அமைய உள்ள மாவட்டம் எது? விடை, கரூர் மற்றும் பெரம்பலூரில்.